உயிரோடு இருக்கும்போது அவருக்கு ஒரு விழா நடத்தணும் நாங்கள் வந்து முடிவு பண்ணி இந்த விழா ஆரம்பிக்கலாம்னு நினச்சோம். அதாவது ஆலமர வேருக்கு விழுதுகள் எடுக்கும் விழா அப்படின்னு வந்து அவரோட இருந்து அவரோட உதவியாளராக இருந்து அவர் வழியில் உதவியாளராக இயக்குநராக மறந்த எல்லாரும் சேர்ந்து ஒரு விழா நடக்கணும்னு நினச்சோம். அது திடீர்னு அவர் உடல்நிலை சரியில்லை, அவர் ஒரு நாள் மேடையில் வர முடியாத ஒரு சூழ்நிலை இருந்ததால் அவர் சரியான பிறகு கொஞ்சம் பண்ணலாம்னு நாங்கள் முயற்சி பண்ணிட்டே இருந்தோம். அது நடைபெற முடியாமல் போயிடுச்சு. அதனால் அவர் மறைந்த உடனே அவர் மறையறதுக்கு முன்னாடி எங்கள் எல்லாருக்கிட்டுமே வந்து இயக்குனர் எல்லாரையும் பார்த்து எல்லாருக்கும் ஒரு நாள் வந்து ஒரு விருந்து மாதிரி வச்சார். எல்லாருக்கும் வந்து எல்லோரும் இணைச்சு ஒரு நாள் வந்து ஒரு டின்னர் வச்சார். அவர் சொன்னார், அப்போ வந்து நாங்கள் வந்து எல்லா நாளும் நான் ஒரு இடம் வாங்கியிருக்கேன், அந்த இடத்துல தான் என்னை நீங்கள் அடக்கம் பண்ணணும். அது வந்து எனக்கு ஒரு மண்டபம் மாதிரி வந்து நான் கட்ட போகிறேன். அவரே சொன்னார், நான் கட்ட போகிறேன், அதில் என்னுடைய படங்கள் என்னுடைய பாடல்கள் எல்லாம் வந்து அதில் வந்து போயிட்டே இருக்கணும். நான் அங்கே தாண்டா இருப்பேன், நீங்கள் எல்லாம் அங்கே வந்து என்னை பார்க்கணும். அதை வந்து அது வந்து அங்கே ஐயப்பன் கோயிலுக்கு போகிற வழியில், கொடைக்கானல் போகிற வழியில் அந்த வந்து இடம் இருக்குது, ஒரு 10 ஏக்கர் வாங்கியிருக்கேன், அங்கே தான் நான் கட்ட போகிறேன். என்னுடைய கடைசி இது வந்து நான் அங்கே தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி எங்கிட்ட சொல்லிட்டே இருப்பேன். அது அவரால் பண்ண முடியாமல் போச்சு. அப்போ அந்த ஒரு இடத்துல வந்து ஒரு மணிமண்டபம் மாதிரி கட்டலாம் அப்படின்னு நாங்கள் ஒரு முயற்சி பண்ணி, நானும் சித்ரா சார், ரத்னகுமார், ராதிகா, பாக்கியராஜ் சார் இவங்க எல்லாம் உட்காந்து பேசி அவருக்கான அந்த இது ஒரு விழா எடுக்கிறதுக்கான முயற்சியில் நாங்கள் ஈடுபட்டுருக்கோம். திடீர்னு வந்து அது முடிஞ்ச ஒரு வாரத்துக்குள்ளேயே வந்து பாக்கியராஜ் சார் இருந்தது எங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி ஆயிடுச்சு. அது எப்படி பண்ணுறது, என்ன அது வந்து பண்ண முடியாமல் போச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது பார்த்திபன் சார் வந்து பாக்கியராஜ் சாருக்கும் 2 பேருக்கும் சேர்த்து ஒரு நிகழ்ச்சியாக பண்ணலாம், இல்லை தனித்தனியாக பண்ணலாமான்னு யோசிச்சு இது வந்து ஒரு நல்ல நிகழ்ச்சியாக எல்லாரும் சேர்ந்து பண்ணலாம் அப்படின்னு நாங்கள் முடிவு பண்ணோம். அது வந்து ப்ரொடியூசர் கவுன்சிலில் இப்போ தமிழ் குழுமம் சார், ராதாகிருஷ்ணன், கதிரேசன் எல்லாரையும் வந்து நாங்கள் இது மாதிரி பண்ணலாமா அப்படின்னு கேட்டு அப்படியே வந்து யாரெல்லாம் இது சேர்ந்து நாங்களே வந்து அதை பண்ணி ஒரு இன்வெஸ்ட் பண்ணி அதை பண்ணலாம். இதெல்லாம் இப்போ போய் யாரையும் நம்ம செலவு பண்ணுறதுக்கு கேட்க முடியாது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ப்ரொடியூசர் கவுன்சில், ஆக்டிவ் ப்ரொடியூசர்ஸு, நடிகர் சங்கம், அதுபோல் பெப்சி, இன்னும் டைரக்டர்ஸ் இதெல்லாம் சேர்ந்து ஒரு நிகழ்ச்சியாக பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணி தான் இறங்குறோம். இப்போ அது வந்து ஒரு சரியான திட்டமிடுதலோட இந்த நிகழ்ச்சி வந்து ஒரு நல்ல நிகழ்ச்சியாக, இந்த 2 பேரும் தமிழ் சினிமாவுக்கு என்ன முக்கியமான பங்காற்றினாங்க, எப்படி இந்த சினிமாவுக்கு இன்றைக்கி ஒரு சினிமா இந்திய அளவில் அல்லது உலக அளவில் வளர்கிறதுக்கு இந்த 2 பேருடைய கான்ட்ரிபியூஷன் எந்த அளவில் இருக்குது அப்படிங்கிற அளவு நினைவஞ்சலி மாதிரி இல்லாமல் இது ஒரு அடையாளமான நிகழ்ச்சி, இந்த 2 படைப்பாளிகளுக்கும் ஒரு அடையாளமான நிகழ்ச்சியாக இருக்கணும்னு தான் நாங்கள் முடிவு பண்ணோம். அந்த நிகழ்ச்சியை வர்ற ஆகஸ்ட் 16ஆம் தேதி கலைவாணர் அரங்கத்தில் நடத்துறதுக்கு தான் முடிவு பண்ணியிருக்கோம். அதாவது காலை 10 மணிலேருந்து இரவு 10 மணி வரைக்குமான ஒரு நிகழ்ச்சியாக. ஏன்னா வந்து இந்த நிகழ்ச்சிக்கு ஏறக்குறைய சவுத் இந்தியாவில் இருக்கிற அவங்களால உருவாக்கப்பட்ட இல்லை அவங்க படங்களில் நடித்த கலைஞர்கள், நடிகர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள், தயாரிப்பாளர்கள் இவங்க எல்லாருமே அது வந்து மேடையில் ஒருங்கிணைக்கிறதுக்காக முயற்சி பண்ணியிருக்கோம். இந்த நிகழ்ச்சியை துவக்கி வைக்கணும்னு வந்து தமிழக முதல்வர் மாண்புமிகு சி. ஜோசப் விஜய் அவங்களுக்கும் ஒரு கடிதம் கொடுத்துருக்கோம். அதுபோல் வந்து நம்ம ஐஎன்பி மினிஸ்டர் நம்ம ராஜ்மோகன் சாருக்கும் கடிதம் கொடுத்துருக்கோம். அதில் ரஜினி சார், கமல் சார் கலந்துக்கிறேன்னு வந்து விருது கொடுத்துருக்காங்க. அப்புறம் நாசர் சார் வந்து எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் வந்து கடிதம் அமைச்சிருக்காரு. அதுபோல் இயக்குனர் சங்கத்திலேருந்து எல்லா இயக்குனரும் இதை கலந்துட்டு சிறப்பிக்கணும் அப்படின்னு வந்து எல்லாருமே வந்து அழைச்சி கொடுத்துருக்கோம். எல்லாருமே அது வந்து நிச்சயமாக அன்றைக்கி வந்து நாங்கள் கலந்துருக்கோம். ஷூட்டிங் இருந்தால் கூட நாங்கள் ஷூட்டிங் நிறுத்திட்டு வந்து அவங்க 2 பேருக்காக நாங்கள் நிகழ்ச்சியில் கலந்துரும் உறுதி கொடுத்துருக்காங்க. அதுபோல் மற்ற மாநிலங்கள் இருந்து சிரஞ்சீவி சாருக்கு ஒரு அழைப்பு கொடுத்துருக்கோம். வெங்கடேஷ் கலந்துக்கணும் உறுதி கொடுத்துருக்காரு. சாரோட மண் வாசனை படத்தில் தான் பாலகிருஷ்ணன் அவங்க மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான வெற்றி அடைஞ்சார். அதனால் அவருக்கும் அழைப்பு கொடுத்துருக்கோம். அதுபோல் மத்திய மந்திரிகள் வந்து ஐஎம்பி மினிஸ்டருக்கும் எல்முருகன் சாருக்கும் அழைப்பு கொடுத்துருக்கோம். அதுபோல் சுரேஷ் கோபிக்கும் அழைப்பு கொடுத்துருக்கோம். அவர் சுரேஷ் கோபி சார் கலந்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த 2 பேரும் நெக்ஸ்ட் வீக் கன்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதுபோல் கேரளாவிலேருந்து மம்முட்டி சாருக்கும் மோகன்லால் சாருக்கும் அழைப்பு கொடுத்துருக்கோம். கர்நாடகாவில் இருந்திருக்கிற நம்ம சிவாவுக்கும் ரிஷப் ரெட்டிக்கும் ரவிச்சந்திரனுக்கும் அழைப்பு கொடுத்துருக்கோம். எல்லாருமே வந்து ஒரு பாசிட்டிவாக அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கணும்னு உறுதி கொடுத்துருக்காங்க. இந்த நிகழ்ச்சி ஒரு மிக சிறப்பான நிகழ்ச்சியாக நடக்கணும். தமிழ் சினிமாவுக்கு அவங்களோட கான்ட்ரிபியூஷன் என்னங்கிறது எல்லாரும் சேர்ந்து அவங்களுக்கு ஒரு அடையாளமாக அதை நடத்தி காமிக்கணும் முடிவு.